நீங்க எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ, இல்ல வெப்சைட்டோ, ஒரு வெப் அப்ளிகேஷனோ டிசைன் பண்ற மாரி இருந்தா, எப்படியும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃபார்ம்ஸ டிசைன் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபார்ம்ஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்ட்டு ஒரு லாகின் ஃபார்ம் டிசைன் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள வச்சு இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு மொபைல் ஃப்ரேம் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இத நான் லாகின் 1ன்ட்டு நேம் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் லேயர் ஒண்ணு போட்டுக்கலாம். லாகின். ஃபாண்ட் சைஸ் 36 வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் 16ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ் இன்புட் பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். டிபிக்கல் டிசைன் தான். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்ல கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் 8 கொடுத்துக்கலாம். அடுத்ததா லாகின் சப்மிட் பண்ணோம் இல்லையா, இமெயில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்றதுக்கு ஒரு பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு டெக்ஸ்ட், லாகின் நவ், ஷோ ஹைடுன்னு சொல்லி ஒரு ஐகான் வச்சுக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஹைடுன்னு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஹைடை கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் ஹைட, இங்க இன்புட் பாஸ்வேர்டு ஹைட் ஆயிரும், ஷோன்னு மாறிடும். இது ஷோன்றதை கிளிக் பண்ணா மறுபடியும் அப்படியே ஆப்போசிட்டா ஸ்விட்ச் ஆயிக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வேற என்ன இருக்கும், ஒரு லாகின் பேஜில் ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்டு, இதுக்கு நம்ம அண்டர்லைன் கொடுத்துக்கலாம், சென்டர் லைன் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்னொரு பட்டனும் இருக்கும். இன்னொரு ஆக்ஷன் என்னன்னா, இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை, நியூ யூசர் அப்படின்னா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட், இதை வந்து செகண்டரி பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரிக்கு அவுட்லைன் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் அவுட்லைன் பிரைமரி கலர் போட்டுட்டு ஃபில் கலரை ஃபுல் ஒயிட்ல வச்சுக்கலாம். டெக்ஸ்டுக்கோட கலரை பிரைமரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பட்டன்ஸை குரூப் பண்ணியாச்சு. சென்ட்ரல் லைனா இருக்கு. ஃபர்கட் பாஸ்வேர்டை நம்ம லாகினுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். அக்கௌண்ட் ஆல்ரெடி இல்லையா, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கன்ட்டு ஒரு கால் டு ஆக்ஷன். இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டா ஆர்னு கூட வச்சுக்கலாம் சிம்பிளா. இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஸ்பேசிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மலான ஃபார்ம். இப்போ அடுத்ததா இதுவே டூப்ளிகேட் பண்ணிட்டு இதுல ஒரு சினாரியோ இருக்கு. லாகின் அப்போ ஒரு எரர் வருது. என்ன, இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகல, இல்லை இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ற ஃபார்மேட்டே தப்பா இருக்கு அப்படின்னா நமக்கு எரர் காமிக்கணும். எரருக்கு என்ன பண்ணலாம், இப்போ சாம்பிளுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து இன்புட்டா கொடுக்கலாம். ஒரு சாம்பிள் இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். இது வந்து ஆக்சுவல் இமெயில் அட்ரஸ். இதுவே ஃபார்மேட்டே தப்பா இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்படி நான் கொடுத்தேன்னா இதுல வந்து அட்டு இல்லை, அட்டு சிம்பிள் இல்லை. ஒரு இமெயில் அட்ரஸ்ல வந்து அட்டு சிம்பிள் இருக்கணும்ன்றது ஒரு மேண்டேட்டரி, ஒரு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ அது இல்லாதப்போ நீங்க சப்மிட் லாகின் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இப்போ இந்த இமெயில் அட்ரஸ் ஃபார்மேட் தப்புன்னு ஒரு எரர் நமக்கு வரணும். இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணும்போதே அட்டு மிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கீழே வந்து ஒரு எரர் காட்டணும். அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபீல்டோட ஸ்ட்ரோக் கலரை ரெட்டில் வச்சுக்கலாம். ரெட்டில் வச்சுட்டு எரர் மெசேஜையும் நீங்க ரெட்டில் காமிக்கலாம். எரர் மெசேஜ் என்ன கொடுக்கலாம், இல்லைன்னா இன்கரெக்ட் இமெயில் அட்ரஸ் ஃபார்மேட்.
இப்படி காமிக்கலாம். அடுத்ததா இதவே டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒரு ஃபீல்டு ஆக்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அதையும் நம்ம டிசைன்ல காட்டணும். இப்போ வந்து எரர் கண்டிஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு யூசரா இமெயில் அட்ரஸை வந்து நான் வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்றப்போ இந்த ஃபீல்டு வந்து ஆக்டிவா இருக்கணும். இது வந்து டிஃபால்ட்டா இந்த ஒரு கிரே பிளாக் கலர் வந்து அவுட்டர் ஸ்ட்ரோக்கா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இது டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்டிவா இந்த ஃபீல்டு இருக்கும்போது இன்னொரு டிஃபரன்சியேஷன் காட்டணும்ல, அதுக்கு நீங்க பிரைமரி கலர் யூஸ் பண்ணலாம். அடிஷ்னலா நீங்க எஃபெக்ட்ஸ்ல டிராப் ஷேடோவும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்ததா பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸ் ரெண்டுமே இன்சர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சுப்போம். அந்த சினாரியோவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. சாம்பிள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு இதோட ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லெட்டர் ஸ்பேசிங். இப்போ நான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன். லாகின் பண்ணும்போது எனக்கு இமெயில் அட்ரஸ் தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்ட் தப்போ இல்லை இமெயில் அட்ரஸ் தப்போ அப்படின்னா இமெயில் அட்ரஸ் எப்படி நம்ம வேலிடேஷன் எப்படி பேக் எண்டில் வேலிடேஷன் எப்படி நடக்கும்னா, நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் நீங்க லாகினே பண்ணுவீங்க. அப்போ நீங்க இந்த இமெயில் அட்ரஸை வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் நீங்க கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களை லாகின் பண்ணவே அலோவ் பண்ணும் பேக் எண்ட் சிஸ்டம். இதுல நீங்க எரர் ஃப்ரண்ட் எண்ட்ல எரர் ஷோ பண்றது வந்து இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ராங் இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா ஒரு ஹேக்கர் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஓகே இந்த இமெயில் அட்ரஸ் வந்து அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். இல்ல நீங்க இமெயில் அட்ரஸ் இருக்கு ஆனா பாஸ்வேர்ட் மட்டும்தான் தப்புன்னு வந்துட்டு அந்த எரர் மெசேஜ்ல ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு மட்டும் காமிச்சிங்கன்னா ஒரு ஹேக்கருக்கு அது ஒரு இன்புட் மாதிரி ஆயிரும். ஓகே இந்த இமெயில் அட்ரஸ் வச்சு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, பாஸ்வேர்டு தான் நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்வேர்டை மட்டும் வேற வேற பாஸ்வேர்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணி ஹேக் பண்றதுக்கான ஒரு வழியா அது அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நான் இது ரெண்டுல ஏதோ ஒன்று தப்பு. அப்போ நான் அந்த எரர் மெசேஜ் எந்த மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எரர் மெசேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். லாகின்னை கிளிக் பண்ணும்போது இன்கரெக்ட் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு காம்பினேஷன் இப்படி கொடுத்துட்டு இந்த ரெண்டு இன்புட் ஃபீல்டுக்கும் ஸ்ட்ரோக்கை நான் வந்து ரெட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து தப்பு, சம்திங் தப்பா இருக்குன்றது யூசருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் எக்ஸாக்டா ஒரு ஹேக்கரால ஓகே இது இமெயில் கரெக்டா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஜென்ரலான வேர்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் யூஎக்ஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கலர்ஸு லேபிள்லாம் வைக்கிறீங்க, இப்படி ஒரு பட்டனுக்கு ஒரு கலர் வைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் டிசைன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், இதை வந்து நீங்கள் பெட்டராக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுல யூஎக்ஸ் ரைட்டிங் வரும். யூஎக்ஸ் ரைட்டிங்னா இந்த மாதிரி வேர்டிங்ஸ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளை எந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் யூஎக்ஸ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூசருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், புரியணும், அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக கொடுக்கணும். அதுதான் யூஎக்ஸ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு வேர்டிங் மட்டும் வச்சு ப்ளே பண்ணியிருக்கோம். இது மூலமா இந்த பாஸ்வேர்டு இமெயில் அட்ரஸ் காம்பினேஷன் தப்புன்றத நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்ததா இன்னொன்று, ஸ்ட்ரோக்கை வந்து பழையபடி மாற்றிடலாம், இந்த எரர் மெசேஜை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே இன்னொரு சினாரியோ, சில ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்படி பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்க இப்போ இந்த ஃபார்முக்கு வர்றீங்க, லாகின் ஃபார்ம். இது லாகின் ஃபார்ம் அப்படின்றதுனால டிஃபால்ட்டா இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தெரியுது. யூசர் வந்து கிளிக் பண்ணி டைப் பண்ணும்போது இந்த இமெயில் அட்ரஸ்ங்கிற இந்த டிஃபால்ட்டா இருக்க இந்த டெக்ஸ்ட் லேபிள் வந்து ஹைட் ஆயிரும். பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணும்போது ஹைட் ஆயிட்டு நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அதுதான் வரும். இமெயில் பாஸ்வேர்டு இந்த மாதிரி
ஆப்வியஸாக தெரியக்கூடிய ஒரு டிசைனில் ஓகே. இதுவே ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது, ஒரு 10-15 ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்ட்ரி ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் அந்த லேபிளில் பிளேஸ் ஹோல்டரை போட்டீங்க, என்டர் கண்ட்ரி ஆஃப் பர்த் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ணும்போதே லேபிள் மறைஞ்சிரும், நீங்கள் டைப் பண்ணுற இன்புட்டு தான் வரும். இப்படி இந்தியா அப்படின்னா நான் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு அது என்ன ஃபீல்டுன்றது தெரியல. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 ஃபீல்டு மற்ற ஃபீல்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டே வரீங்க. பார்த்தா உங்களுக்கு ப்ரீவியஸாக ஃபில் பண்ண ஃபீல்டு என்ன வேல்யூ அங்கே கேட்டிருக்காங்க அப்படின்ற டேட்டா உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது. இது வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது வந்து இது கம்பேரிட்டிவ்லி இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம லேபிளுக்கு கீழே ஒரு ஃபீல்டு வைக்கிறோம், அதுக்குள்ளே இன்புட் வருது. இதில் வந்து ஃபீல்டுக்குள்ளேயே வந்து லேபிள் வச்சிருக்கிறதுனால ஸ்பேசிங் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து இமெயில் அட்ரஸ்க்கான எரர் மெசேஜை ஷோ பண்ணுறோம். இது இமெயில் அட்ரஸ்க்குன்ட்டு இல்லை, நீங்கள் ஜென்ரலாக ஒரு இன்புட் ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இப்போ மொபைல் நம்பர் கேட்குறாங்க, நீங்கள் 10 டிஜிட் கொடுக்க வேண்டிய இடத்துல 5 தான் கொடுக்குறீங்க, 6 தான் கொடுக்குறீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து மொபைல் நம்பர் ஷுட் ஹேவ் 10 கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காமிக்கலாம் இந்த கலர் இண்டிகேஷன் மூலமா. இப்போ இதவே நான் கிரே ஸ்கேலில் மாற்றுறேன். அப்போ பாருங்க உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. லுமினாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் இந்த பிளெண்ட் மோடில் இருந்து இந்த வாட்டர் ட்ராப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா அப்பியரன்ஸில், இதில் கிளிக் பண்ணி லுமினாசிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த டிசைன் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் என்னன்றது, ஒரு மெசேஜ் சம்திங் இங்கே வந்திருக்குன்றது தெரியுது, ஆனால் இது ஒரு எரர் மெசேஜ் தான் அப்படின்றதுக்கான கிளியர் இண்டிகேஷன் இல்லை. ஸோ இந்த டிசைன் வந்து ஏன் இதை வந்து இது யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வந்து இன்க்ளூசிவ் டிசைன். இன்க்ளூசிவ் டிசைன்றது இந்த சினாரியோவில் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃப்ரேமை நான் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்ட் மோட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் டிசைன் வந்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ் இருக்க ஒரு பர்சனால இந்த டிசைனை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து கிரே ஸ்கேலில் தான் தெரியும் கலர்ஸ் அப்படின்னா, இல்லை ப்ளூவோ ஒரு எல்லோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் கலர்ஸ் எதுவும் வந்து அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, இல்லை சம் கலர்ஸ் பார்க்க முடியல, இல்லை எல்லா கலருமே அவங்களால பார்க்க முடியாது, பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அதாவது கிரே ஸ்கேல். அப்படின்றப்போ அந்த சினாரியோவுக்கு நீங்கள் ஒரு எரர் ஐக்கான் ஒன்று காட்டிக்கலாம். எரர் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐக்கான் சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் எரர் அப்படின்றத எந்த ஐக்கான் வேணால் சூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐக்கானை எடுத்துட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐக்கானுக்கான கலரையும் நான் ரெட்டிலேயே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எரர் ஐக்கானை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சசிபிள் ஆயிடுச்சு. ஆக்சசிபிள்னா நீங்கள் அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கிரே ஸ்கேல் மோடுக்கான சினாரியோவை நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. கலரை மட்டுமே நம்ம நம்பி எரரை ஷோ பண்ணல. இப்போ நீங்கள் இதை கிரே ஸ்கேல் மோடில் லுமினாசிட்டி எஃபெக்ட் பிளெண்ட் மோட் அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். சம்திங் ஒரு வார்னிங் மாதிரி ஒரு ஐக்கான் நம்ம வச்சுருக்கோம், அதுக்கு மெசேஜையும் காட்டியிருக்கோம். இப்போது இந்த எரர் மெசேஜை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார்மோட ஸ்ட்ரோக் கலரும் பழையபடி பிளாக் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் சைன் அப் ஃபார்ம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இது வந்து லாகின். இப்போ அப்படியே நம்ம கிரியேட் அக்கௌண்ட்டாக மாற்றலாம். கிரியேட் அக்கௌண்ட்னா நமக்கு ஆக்ஷன் பட்டனும் கிரியேட் அக்கௌண்ட், செகண்டரியாக லாகின் நவ் இல்லை லாகின்னே வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின் இப்படி மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் அடிஷ்னலாக 2 ஃபீல்டு எக்ஸ்ட்ரா வரும். அது 2 ஃபீல்டு என்னன்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிஸா வராது, ரீஎன்டர் பாஸ்வேர்டு. யுவர் நேம் இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீல்ட்ஸு நமக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிறப்போ வரும். இப்போ இதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த ஃப்ளோ அப்போ லாகின் கீழே தள்ளி வச்சுக்கலாம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஒரு யூசர் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறாங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டில்
கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ஆன்லைன்ல அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து செக்யூர்டா இருக்கணும். அந்த பாஸ்வேர்ட் செக்யூரிட்டிக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே நம்ம அந்த கண்டிஷன்ஸ் வந்து பேக் எண்ட்ல செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாஸ்வேர்டு, ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னா ஆல்பபெட்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கணும் ஒரு பாஸ்வேர்டில் அப்படின்றது தான் கண்டிஷன் வச்சுப்போம். இதை வந்து நம்ம யூசருக்கு கீழே காமிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்று, பாஸ்வேர்டோட லென்த் என்ன. பாஸ்வேர்ட் கேரக்டர் லென்த்து must be 8 characters. பாஸ்வேர்ட் must be 8 characters. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்வேர்டுக்கான கண்டிஷன். ஸோ இதில் எந்தெந்த செக்லிஸ்ட் எதெல்லாம் வந்து நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ண ஃபுல்ஃபில் ஆகுதோ பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு டிக் மார்க்கை நான் ட்ரா பண்ணுறேன். ஒரு சிம்பிள் டிக் மார்க் தான். இந்த டிக் மார்க்குக்கு ஒரு பேக்ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கலாம். இதுக்கு கலரு கிரீன்ல வச்சுக்கலாம் ஆப்வியஸா. இந்த டிக் மார்க்கை குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்டு இப்போ நம்ம சாம்பிளுக்கு எந்தெந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோ அதுக்கு பேரலாக பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் மீட் ஆகாத ஃபீல்டுக்கு கிரே ஷேடில் காமிச்சிக்கலாம். இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு பேக்ரவுண்டு லேயர் ஒன்று போட்டு குரூப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ குரூப் பண்ணிக்கலாம். Ctrl+G. இப்போது இந்த பாஸ்வேர்டை யூசர் என்டர் பண்ண அவங்களுக்கு இந்த பாஸ்வேர்டுக்கான கண்டிஷன்ஸை கீழே நம்ம ஷோ பண்ணுறோம். இதுதான் ஃபார்ம்ஸ் டிசைனோட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ என்னென்ன மாதிரியான சினாரியோலாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ், கலரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஐகான்ஸை யூஸ் பண்ணி காட்டுற எரர் மெசேஜ், செப்பரேட் லேபிள் இல்லாமல் பிளேஸ் ஹோல்டரை மட்டுமே லேபிளாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மோட டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்ற நாலேஜ் நம்ம இன்னைக்கு கெயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேற என்ன வேணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.